ரூம் நம்பர் 112. எனக்கு தெரியும். நான் இங்கே நிக்கிறேன். வேணாம், போயிட்டு வா. என்ன இந்த ரூம்ல விளக்கலையா? பல்பு ஃபீஸ் ஆயிடுச்சா? காது கேட்காத செவிட ஒருத்தங்கிட்ட என்ன கூட்டிட்டு போறதா தாமன்னு சொல்லவே இல்லையே. சந்திரன் சார், இந்த அறையில நான் எத்தனையோ பேரோட படுத்து தூங்கியிருக்கேன். இந்த இடத்துல லைட்டோட சுவிட்சும் ஃபேனோட சுவிட்சும் எனக்கு நல்லா தெரியும். சாருக்கு ரொம்ப வேர்க்குது இல்ல? சாருக்கு புத்தி இல்லையா? இருந்திருந்தா யாருக்கும் சொல்லாம என்ன கூட்டிட்டு வர சொல்லி தாமான கிட்ட சொல்லிருக்கீங்க. என்ன வித்து அந்த கமிஷனை வச்சுதான் அந்த ஆள் வாழ்ந்துட்டு இருக்கான். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஓ, இந்த கேள்வி தேவையில்லாததான். எல்லாரும் கூப்பிட்ட மாதிரிதான் நீங்க என்ன கூப்பிட்டுருப்பீங்க. தொடாத. தொட்டா நான் யாருன்னு காட்ட வேண்டி வரும். நீ என்னுடைய தம்பியை கொண்டு வந்தானே, உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். பெருமை இப்பதான் எனக்கு தெரியுதே. இல்லனா உன்னை பழி வாங்குற எண்ணம் நிறைவேறாம போயிடுமே. கூட்ட எல்லார் கூடயும் நான் படுத்திருக்கேன். உன்னோட கூட மாத்திரம் ஒரு காலம் படுக்க நான் தயாரா இல்ல. ஆஜி, என்ன மன்னிக்கணும். நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், உலகத்துல தப்பு செய்யற ஒவ்வொருத்தரும் மன்னிக்கணும்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. மன்னிக்கணும்னு சொல்ற வார்த்தை சொன்னா போதும், யாரும் என்ன தப்பு செய்யலாம். உன்னை மட்டும் நான் மன்னிக்கல. நான் போறேன். சரியா? எங்க போகணும்? இங்க கடல் பக்கம் தான். சரி வா. வா.
அவளின் ஈரங்கள். நீ எங்கடா போயிருந்த எவ்வளவு நேரம்? ஸ்கூலுக்கு போக வேணுமா? நான் சாரை பார்க்க போயிருந்தேன். சரி வா குளிப்பாட்டுறேன். யார் ராணி? தாமு. என்ன வேணும் உனக்கு? சைக்கிள் ரிக்ஷா. என்னோட சைக்கிள் இருக்கு ஒண்ணு இல்லையே. எனக்கு இருக்கு, நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறோம் தான். எனக்கு வேணாம், நான் அதுல ஏறது இல்ல. சார் நீங்க ஏற வேணாம், என்னோட மெயின் தொழில் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறது இல்ல. மெயின் தொழில் பலானது. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? உங்களுக்கு இன்னுமா புரியல? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? நீ என்ன பேசிட்டு இருக்க? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஐயோ பாவம், கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். போடா வெளியே. கல்யாணம் ஆனாலும் ஆளுனாலும் பரவாயில்ல, எது எப்படி இருந்தாலும் நல்ல ஆளா கொண்டு வரதுக்கு தான் நான் வந்திருக்கேன். போடா வெளியே, உதவாங்க போயிடு. நீங்க அடிச்சாலும் உதைச்சாலும் பரவாயில்ல சார், அதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். வாங்க வாங்க சார், வாங்க வாங்க. அங்க பாருங்க, அங்க பாத்தீங்களா சார்? நீங்க இஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். எவ்வளோ இங்க இருந்து சார், நீங்க இஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுங்க, சாராயமும் கொண்டு வந்து தர. அடுத்த வீட்டு மரியாக்காக்கு இதான் பிசினஸ். மரியாதை போறியா இல்லையாடா? அப்புறம் போடா இங்க இருந்து. சார் இப்ப வேணாம், நாளைக்கு இட்டுன்னு வரட்டுமா? போடா இங்க இருந்து. என்னடா முன்ன? அந்த லாட்ஜ்ல ஒரு புது பார்ட்டி வந்திருக்கு. உனக்கு ஒரு நைட் டியூட்டி வாங்கலாம்னு நினைச்சு நைஸா உரசி பார்த்தேன். ஆளு எதுக்கும் மசியவே இல்ல. ஐயோ, அவர் சுதாகரோட வகுப்பு வாத்தியாரு. அப்படியா? அந்த வாத்தியார் கிட்ட படிக்கிறதுனாலதான் அவன் உருப்படாமையே இருக்கான். என்னக்கா தாமனா என்ன பத்தி குத்த சொல்றாரு? ஒண்ணு இல்ல, நீ ஸ்கூலுக்கு போ. இது என்ன இதுன்னு சொல்லுங்க. என்னோட ஷர்ட்டா இருக்கும். கரெக்ட். வச்சு இஸ்திரி போட்டு கொண்டு வந்துட்டேன். சரி சரி போயிட்டோம். கொஞ்சம் நேரம் போட்டு போறேன். நான் படிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. யாரும் பார்க்கல, தெரிஞ்சுதான் வந்தேன். நீங்க சொன்ன மாதிரி பாக்குறவண்டா எனக்கு இந்த பாடமே கத்து தந்தது. ஆமா, நீங்க டீ சாப்பிட்டீங்களா? இல்ல. நான் வாங்கிட்டு வரவா? வேண்டாம், டீ எல்லாம் நான் இங்கேயே தயார் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். அப்படியே நான் போட்டு தரவா? ஒரு பொம்பளை வீட்டுல இருக்கும்போது ஆம்பளை அடிப்படைக்கு போக கூடாது. சரியா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கா? பரவாயில்ல. உங்களோட மனசு எனக்கு நல்லா தெரியும்.